உள்ளபடியே வெயிலையும் பொருட்படுத்தாமல் தாவேக தொண்டர்கள் அங்கே குவிந்திருந்து தாவேக தலைவர் விஜய் எப்போது வருவார் என்று காத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அங்கே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் அளித்த பேட்டியினை இப்போது பார்க்கலாம். தளபதி கோட்டை, செந்தில் பாலாஜி கோட்டைலாம் இல்லை. இது வந்து உள்ள நுழைஞ்சாலும் தளபதி கோட்டையா மாறிடாது. இப்போ வந்து போனாதான் தெரியாது தளபதி கோட்டையா அவர் கோட்டையான்னு தெரியும். இது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் தான், சிங்கிளாக தான் போகுது. இப்போ அவர் வந்து 2020 சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுக்குறோம். அவருக்கு அன்பு பரிசு அது, சரிங்களா? தளபதிக்காக கொல்லிமலையிலேருந்து ஸ்பெஷலாக 2026 முதலமைச்சர் அவர் தான். அவருக்காக அவருக்காக இனிப்பு கொடுக்குறோம் நாங்கள், சரிங்களா? தளபதி தான் எப்பயுமே எங்களுக்கு உயிர். அவருக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது வந்து 2026 அவர் தான் முதலமைச்சர். இந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சாயந்தரமான சட்டமன்ற தொகுதியை ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் தளபதி எதிர்த்தாலும் சரி இந்த ஃப்ரேம் பேசும். தளபதி முன்னாடியே மக்கள் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். இந்த சூழாயுதம் எங்கள் கையில், நானும் இந்த சூழாயுதமும் தமிழ்நாடும் எங்கள் தளபதி கையில். 2026 நிரந்தர முதல்வர் தளபதி விஜய். இந்த வருஷம் வரலாறு படைக்கிறோம், எடுத்தோன்னு ஜெயிக்கிறோம். நம்ம தான் 18 வயசு உள்ள மேல அனைத்து வயசு பையன்களும் தளபதி கேங்க அண்ணன் படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு. வெற்றி நம்மதே. சந்தோஷம். இந்த 30 வருஷம் நல்லா செஞ்சாங்க. தளபதிக்காக சூழாயுதம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல வந்துட்டாரு, எப்ப வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அடுத்த 2026 தளபதி தான். நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற அத்தனை பேருமே தளபதிக்கு தான் ஓட்டு. இந்த வலைப்பட்டி மாவட்டத்துல இருக்கிற 6000 ஓட்டு நம்ம தளபதி. 2026 தளபதி தான். கழக மகளிர் அனைத்தும் தளபதிக்கு தான் ஓட்டு. மாற்றம் மட்டும் மாறாது ப்ரோ. எல்லாரும் வந்து உட்காரும் போது யாரா இருந்தாலும் சரிங்க 5 வருஷம் தான் பார்ப்பாங்க. 5 வருஷத்துக்கு மக்களே பார்த்து முடிவு எடுக்கிறதாங்க. 5 வருஷம் இவர் செய்யறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு மாறதான் போகுது. ஆட்சி ஒன்று மாறாது கிடையாதுங்க, கண்டிப்பா மாறும். இதை விட பெரிய பெரிய கொம்பன ஆட்சிலாம் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் 5 வருஷம் பார்ப்பாங்க ப்ரோ, யாரா இருந்தாலும் சரி. இது நடைமுறைக்கு உண்டானது. 5 வருஷத்துக்கு பார்ப்பாங்க. தளபதி இன்னும் நல்லது மேன்மன் நம்ம கட்சி இல்லாத போதே நிறைய நல்லது செஞ்சவர். கண்டிப்பா கட்சியில வந்து நல்லது செய்வார் நம்பிக்கை தான் ப்ரோ. நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார். நிறைய என்ன மாற்றம் ஏற்படுத்தக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய இந்த பாலியல் வழக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு ப்ளஸ் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு அவர் வந்தாலே போதுமே. இது வரைக்கும் எவ்வளோ பேர்த்த நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து இவரை மாதிரி ஒரு பர்சன் வர்றதுக்குலாம் நாங்கள் இதுக்கு அரசியலுக்கு வருவார்னு எனக்கு தெரியாது. பட் இவர் வந்துட்டாருன்னா இவர் மூலமாக ஒரு தலைமை வரும்போது அந்த தலைமை மிக்க நல்லதாக இருக்கும். அந்த தலைமைக்காக தான் இத்தனை பேர் இங்கே காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், 5 மணிலேருந்து. ஸோ அவரை மாதிரி ஒருத்தர் வரணும்னு தான் எல்லாருக்கும் இங்கே ஆசை. அவர் வந்துட்டார். இனி வந்தால் அவரை கரம் பிடிச்சி தாங்க வேண்டியது எங்களோட கடமை.